தமிழ்நாட்டில் இருக்கிற அக்ரிகல்ச்சரல் லேண்டெல்லாம் காவிரி வாட்டர் நம்பி தான் இருக்காங்க. காவிரி வாட்டர் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் தமிழ்நாடு. இப்படி இருக்கிறப்ப எதுக்காக கர்நாடகா காவிரி வாட்டரை தமிழ்நாட்டுக்கு தர மாட்டுறாங்க? இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1924 மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் பிரின்சிலி ஸ்டேட் ஆஃப் மைசூருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி காவேரியில் ஒரு டேம் கட்டலான்னு ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி என்ன டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணசாகர் டேம்னு ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இதுதான் மொதல் டேமு காவிரி வாட்டரில் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இதுதான் முதல் டேமு தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரதை தடுக்கிற டேம் வந்து இந்த கிருஷ்ணசாகர் டேம் தான் 1927 கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் 3 டேமை கட்டுறாங்க. எந்த காலகட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா 1970s இருந்து 1979 வரைக்குள்ள 3 டேமை கட்டி முடிச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டேமு தமிழ்நாட்டுக்கு காவிரி வாட்டரை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக கர்நாடக அரசு கட்டியிருக்காங்க. ஸோ எந்த பீரியடில் இந்த டேமை வந்து கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970 1979 வரைக்குள்ள தான் கட்டியிருக்காங்க. டேம்லாம் கட்டினதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு காவேரி வாட்டர் வரதே கிடையாது. அது வந்து கர்நாடகா கையில் தான் இருக்குது. காவேரி வாட்டரை வந்து தமிழ்நாட்டுக்கு தரணுமா தரக்கூடாதாங்கிறது. ஆனால் கர்நாடகா சைடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக மழை பெஞ்சா அவங்களோட எக்ஸஸ் வாட்டர் அதாவது உபரி நீரை தான் தமிழ்நாட்டுக்கு தராங்க. அவங்க வந்து தர வேண்டிய நீரை வந்து தரமாட்டுறாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சரில் ஃபார்மர்ஸ் எல்லாம் நிறையா போராட்டங்களை வந்து நடத்துகிறாங்க. இந்த காவிரிக்காக நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஆனாலும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரி வாட்டரை தரமாட்டுறாங்க. இதுக்காக முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு நிறைய லீகல் பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை கூட இந்த கர்நாடகா அரசு மதிச்சது கிடையாது. காவேரி பிரச்சனைக்காக லீகல் பேட்டில் வந்து தமிழ்நாடு நடத்தினது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது எப்பயிலேருந்து நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கலைஞர்லேருந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, எம்கே ஸ்டாலின், இப்போ இருக்கிற சிஎம் தளபதி விஜய் இவங்க வரைக்கும் தொடர்ந்து லீகல் பேட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த காவேரி பிரச்சனைக்காக. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்டுங்கிறது. என்னதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாலும் காவேரி தண்ணியை வந்து கர்நாடகா இது வரைக்கும் ஒழுங்காக கொடுத்ததே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணியை இன்னமும் தராம தான் இருக்காங்க. இதுக்கிடையில தான் காவேரி தீர்ப்பாயம்னு ஒரு விஷயத்தை வந்து அமைக்கிறாங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் மாரி கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இவங்க வந்து மீடியேட்டராக செயல்படுவாங்க. இதில் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தண்ணி தேவை, இவங்களோட சுச்சுவேஷன் என்ன, இந்த சுச்சுவேஷனுக்கு எவ்வளோ தண்ணி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை கர்நாடகா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அண்ட் அவங்க வந்து சொன்னால் அதை வந்து அவங்க செய்யணும். அந்த தீர்ப்பாயம் வந்து இவ்வளோ தண்ணியை திறக்கணும்னு சொன்னால் கர்நாடக அரசு அதை வந்து திறந்து விடணும். ஆனாலும் அது செய்யாம தான் இன்னும் வரைக்கும் இருக்காங்க கர்நாடகா அரசு. இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு. இப்போ இருக்க கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து காவேரி வாட்டரை வந்து தர சொல்லி என்ன நடக்குதுங்கிறத நம்ம போக போக தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.